வணக்கம். நான் உங்கள் வரலாற்று தமிழன். எங்களின் வரலாற்று தமிழனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயக்கலைகள். ஆயக்கலைகள் என்பது என்ன, எத்தனை வகை, அதனால் என்ன பயன் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். ஆயக்கலைகள் 64 என்பது நமக்கு தெரியும். சேர, சோழ, பாண்டிய போன்ற மன்னர்கள் ஆயக்கலைகளை கற்றுத் தேர்ந்து சிறந்த மனிதனாகவும் அரசனாகவும் படை வீரனாகவும் இருந்தார்கள். அப்படி இந்த ஆயக்கலையில் என்ன இருக்கிறது? ஆடல். ஆடல் என்றால் நடனம், அதாவது டான்ஸ். இது பரதநாட்டியம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என பல வகைகள் உண்டு. 90களில் கூத்து நாடகம் இருந்தது. இசைக்கருவியை மீட்டல். இசைக்கருவியை மீட்டத் தெரிய வேண்டும். இது வீணை, புல்லாங்குழல், மேளம், கடம், நாதசுரம் உள்ளிட்ட கருவிகளில் இசைப்பது ஆகும். ஒப்பனை செய்தல். ஒப்பனை என்றால் பியூட்டிஷியன், அழகுபடுத்துதல். தன்னை அழகுபடுத்திக் கொள்ளவும் பிறரை அழகுபடுத்துதலும் ஆகும். சிற்பம் வடிவமைத்தல். சிற்பம் என்பது கல்லை செதுக்கி மனிதன் மற்றும் சுவாமி சிலைகளை வடிவமைப்பது. கல்லை செதுக்கி சிற்பம் வடிவமைப்பது மிகவும் கடினமானது ஆகும். பழங்கால கோயில்களில் சுவர்களில் நீங்கள் சிற்பத்தை காணலாம். பூந்தொடுத்தல். பூந்தொடுத்தல் என்பது பூக்களை பறித்து பூவை கட்ட தெரிந்தல் ஆகும். இதனை மாலையாக கட்டி கடவுளுக்கு வழிபடுவதற்கு உதவியது. சூதாடல். சூதாடல் என்பது கெட்ட பழக்கம் என்று சொல்வார்கள். ஆனால் மகாபாரதத்தில் சகுனியின் சூதாட்டத்தால் தோற்றதால் நாட்டை இழந்து வீட்டை இழந்து பாஞ்சாலியின் மானத்தை இழக்க நேரிட்டது. அதனால் சூதாட தெரிந்திருக்க வேண்டும். சுரதம் அறிதல். உறவு கொள்ளும் கலை அறிதல். தேனும் கல்லும் சேகரித்தல். தேன் கூட்டில் தேனை சமாளித்து தேனை எடுக்கவும் பனைமரத்தின் உச்சிக்கே சென்று கல்லை எடுக்க தெரிந்திருக்க வேண்டும். நரம்பு மருத்துவம். நரம்புகளில் ஏற்படும் வலியை குணப்படுத்துதல். நரம்பு பிரண்டல், சுளுக்கு போன்றவற்றை குணப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். சமைத்தல். சமையல் என்பது உணவை அருமையாக சமைத்தல் ஆகும். பிறர் பசியை ஆற்றுவதிலும் நன்றாக சாப்பிடுவதற்கும் உதவுகிறது. அடுத்த 10 கலைகள் நாளை மாலை 4 மணிக்கு வெளியிடப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.